மாதிரி அதுவரை அவர்கள் வந்து முதுமத்தன் மொழியில் ஒரு சின்ன கிராமத்தில் பொன்னம்மாள் ஜோதி பிரகாசம் அவர்களுக்கும் ஜோதி பிரகாசம் அவர்களுக்கும் பிறந்த மூத்த மகன் மிஸ்டர் நோபல் ராஜ். அவங்கள நோபல் ராஜபாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே கிராமத்தில் எல்லோரும் ராஜபாண்டி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நோபல் ராஜ்ன்றது அது எப்படி வந்து செஞ்சதில்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் அப்பா வந்து இடையன்கோயிலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மெஞ்ஞானபுரத்தில் 9th எல்லாம் அங்கே படித்து 10th அங்கே படித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு வேலைக்காக திருப்பி வந்திருக்காங்க. வேலைக்கு வந்தப்போ நிறைய வேலைகள் கிடச்சிது அவங்களுக்கு. அப்பா நல்லா இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயன்ஸாக பேசுவாங்க. எந்த அங்கே எந்த ஆட்கள் ஆஃபீஸர் வந்தால் கூட அவங்க பேசிடுவாங்க நல்லா. அவ்வளோ நல்லா டேலண்டெல்லாம் நல்லா உண்டு. அதனால் அந்த நேரத்தில் அவங்க வந்து திருப்பி வாத்தியார் வேலைக்கு படிக்கல. அதோட அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர். இதை 3 பையங்க 2 பொண்ணு. 3 பையங்களும் அப்பா தான் மூத்தவங்க. அதனால் அப்பா வந்து கல்யாணம் பண்ணோடனே மெஞ்ஞானபுரத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. பண்ணா அம்மா டீச்சர் அவங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து டீ மேக்கராக இருந்தாங்க. எஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. எல்ஐசியில் வேலை செஞ்சாங்க. ஆஃபீஸர் ரேங்கில் வேலை இருந்தாங்க. அப்போ கார்லாம் போட்டு காத்திருந்தோம். அப்புறம் 2 நேரம் ஒரு ஆக்சிடெண்ட் வந்துருச்சு. இந்த தோள்பட்டையில் இது தொடையில் இந்த ஹேண்ட்பார் குத்தி நீட்டமாக கிழிச்சிருச்சு. அப்புறம் அதெல்லாம் எங்கள் அம்மா சொன்னாங்களாம், நீ அந்த வேலைக்கு போவேனா நிறுத்திடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எங்கேயே போயிருக்காங்க. வயசு பெருசு பெருசாக வந்துருச்சான். அப்புறம் அதனாலேயே அந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா தான் அவங்க வேலை இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருடைய தொடர்பாக கிடச்ச பிறகு அவங்க வந்து சிலானுக்கு போனாங்க. சிலானில் தான் எந்த இடத்துல இருந்தாங்கன்னு இப்போ எங்களுக்கு தெரியல. சிலானில் தான் எஸ்டேட்டில் டீ மேக்கராக இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது எந்த ஊரில் இருந்தாங்க, கண்டி எஸ்டேட்டில் இருந்தாங்களா, மன்னாரில் இருந்தாங்க, தலைமன்னாரில் இருந்தாங்களா, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அதனால் அங்கே இருந்தாங்க. அம்மா வந்து அங்கே டீச்சராக இருந்தாங்க. சிலானிலே டீச்சராக இருந்தாங்க. அப்புறம் அண்ணன் பிறந்தான். அண்ணன் அக்கா பிறந்துட்டாங்க. உடனே அண்ணனை இங்கே விட்டுட்டு இந்தியாவில் விட்டுட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் சிலாங்கு போயிட்டாங்க. அங்கே போய் டீச்சராகவும் டீ மேக்கராகவும் இருந்தாங்க. அப்போ அக்கா வந்து சின்ன பிள்ளை. அதுக்கப்புறம் தங்கராயண்ணன் பிறக்கும் போதெல்லாம் அவங்க சிலானி எஸ்டேட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போல்லாம் நல்லா ரிச்சாக தான் இருந்தேன்னு சொல்லுவாங்க அம்மா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வேலைக்காரி வச்சுருந்தாங்களா. அந்த வேலைக்காரிகிட்ட சொன்னாங்களா, நீ இந்தியாவுக்கு வந்துடு, நான் அவங்க கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த வேலைக்காரினால மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இந்தியாவில் நிறைய கிணறு இருக்குமா, கிணத்தை தூக்கி ஒன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த பொண்ணு அங்கே வரவே இல்லை. கடைசியில் அப்பாவும் அம்மாவும் நான் பிறக்கும்போது மெஞ்ஞானபுரத்தில் பிறந்தேன். அதனால் அங்கே திருப்பி மொழிக்கு போயிட்டாங்க. அப்புறம் அப்பா வந்து மெஞ்ஞானபுரத்தில் பிறந்தோடனே அங்கேருந்து திருப்பி அம்பி பிறக்கப்போ தமிழில் தான் பிறந்தாங்க. அம்பி வந்து பட்டு போட்டு பிறந்தான்னு சொல்லுவாங்க. முகத்தில் ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கும். அந்த டிஷ்யூ ரொம்ப நாளாக நாங்கள் வச்சுருந்தோம். அது எங்கே சொல்லிச்சுன்னு தெரியல. டிஷ்யூ மாதிரி பேப்பராக மாதிரி இருக்கும். அதை எடுத்து காய வச்சு வச்சுருந்தாங்க. பட்டு பிறந்தான்னு சொல்லுவாங்க. அது அந்த கிராமத்துலலாம் கொலை விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாக்கை அப்படி விட்டு கையை விட்டு ஓடுவாங்க. அது மாதிரி கலவெல்லாம் ஊற்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராணி எந்த பக்கம் வெந்தவெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் அப்பு, அவதான் 7வது அப்புங்கிறது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இது வயிற்றில் பெரிய கட்டி மாதிரி வந்துருச்சு, கேன்சர் கட்டி மாதிரி. அப்புறம் அதை கொண்டு போய் கேன்சர் கட்டி திருவனந்தபுரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அது வந்தாங்க. அப்பா சிலாண்ட்லேருந்து வந்த பிறகு இங்கே இந்தியாவில் கேரளாவில் மெர்ச்சிச்சல் எஸ்டேட்லேருந்து இருந்தாங்க. அங்கேயும் டீ மேக்கராக தான் இருந்தாங்க. அம்மா அப்பா வேலை செய்தாங்க. மெர்ச்சிச்சலில் இருந்தால் அம்மா வேலை செய்தேன். அப்போ யாரெல்லாம் இருந்தாங்க, எங்கள் அத்தை வயலட்டத்தை, அதுக்கப்புறம் அப்பா அம்மா, அப்புறம் அப்பு சின்ன குட்டி எல்லோரும் அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வயலட்டத்தைக்கு அதுக்கப்புறம் தான் கல்யாணம். மெர்ச்சிச்சலில் இருந்தப்போ தான் கல்யாணம். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தப்பறம் அவங்க
இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் மட்டும் திருப்பி அங்கேயே இருக்கும்போது திருப்பி வந்து ஒரு ஸ்கூல் வாங்கினாங்க. இந்த ஸ்கூலில் தான் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. தாத்தா ஒரு ஸ்கூல் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்கூல் வந்து அந்த ஊருக்காரங்கெல்லாம் அப்பா மூத்தவங்க என்னன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த இடத்தெல்லாம் அப்பாவுக்கு தான் எழுதி இருந்துச்சு. அதுக்கு பிறகு அப்பா அந்த ஸ்கூல் வேண்டாம் அப்படின்னு சித்தப்பா வந்து ட்ரைனிங் படிச்சிருந்தாங்க சபையரப்பா. அதனால் நான் வாத்தியார், அதனால் அவங்க வாத்தியாராக இருந்தாங்க. பிஷப் சார்ஜென்ட்டில் வாத்தியாராக ட்ரைனிங் படித்து முதுத்தமிழ்லேருந்து வாத்தியார் வேலை பார்த்தாங்க அந்த ஸ்கூலில் முதுகுத்தமிழில். அப்புறம் அவங்க அந்த முதுகுத்தமிழ் இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளானோடனே அப்பா அம்மாவும் நன்னகுளத்துக்கு போயிட்டாங்க. ஒரு ஸ்கூல் வாங்கி அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சித்தப்பாவும் தாத்தா பாட்டி அப்புறம் அத்தை எல்லாரும் வயலட்டத்தை எல்லோரும் தான் கூட இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது அங்கே சித்தப்பா சும்மா இல்லை, அவங்க என்ன ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சுருப்பாங்க. பெரிய இடம், பெரிய ஹால். அந்த ஹாலில் ஒரு ஜன்னல் மட்டும் இருக்கும். அந்த ஜன்னல்லேருந்து அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் நடத்துவாங்க காலையில், ராத்திரி ராப்பள்ளிக்கூடம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை வந்து வீடு வீடாக போய் சந்தைக்கு பொருள் வாங்கி சேர்த்து வச்சு வில்லு வண்டியில் திசைவெளியில் கொண்டு சந்தையில் விற்றுட்டு வருவாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை சந்தை அதில் விற்றுட்டு காசு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் செலவு பண்ணுவாங்க. அப்பா அம்மா திருப்பி அங்கே இருந்துட்டு தலையார் எஸ்டேட்டு வந்தாங்க. தலையார் எஸ்டேட்டில் வரும்போது அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு அவளை நினச்சி அப்பா ரொம்ப கவலைப்படுவாங்க. கவலைப்பட்டோடனே அந்த நேரத்தில் அட்டாக் வந்துருச்சு. இப்படியே உட்காந்து அப்படியே சாஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஒரே ஒரு டாக்டர் தான் இருப்பார் வச்சுட்டு. அந்த ஒரு டாக்டர் வந்து கவலைலாம் அமுத்தி அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னார், நீங்கள் ரொம்ப எஸ்டேட்டில் இருக்கக்கூடாது, ஹில்ஸில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்பா கேரளாவிலேருந்து தயார்லேருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்தாங்க. வீட்டில் இருக்கும்போது அம்பிக்கு கல்யாணத்துக்கு அதான் 27ஆந்தேதி கல்யாணம். 24ஆந்தேதி ஒரு வீட்டுக்கு காடு கொடுக்க போனாங்க. காடு கொடுக்க போன இடத்துல அங்கேயே அட்டாக் வந்துடுச்சு. அங்கேயே அட்டாக் வந்தோடனே திருப்பி அங்கேருந்து சித்தப்பா வீட்டில் தான் பாடியை வச்சிருச்சு. 24ஆந்தேதி 25ஆந்தேதி வந்து நாங்கள் அடக்கம் பண்ணோம். யாரும் ரொம்ப பேருக்கு இல்லை, சொந்தக்காரங்களே இல்லைன்னு தான் சொன்னோம். அப்படிதான் பார்த்தாங்க. கடைசியில் அப்பா வந்து இறந்து போன பிறகு அவங்களுடைய ஆத்மா வந்து அவங்களுக்கு இளைப்பாரி பரலோகத்தில் இளைப்பாரி வச்சுருந்தான்னு சொல்கிறோம். ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஒரு நாள் அந்த சண்டை வந்து நாங்கள் பார்த்தது இல்லை, அது ஒரு நாளாக அடித்தது கிடையாது. நல்லா அட்வைஸ் பண்ணால் கூட அப்பா கேட்டுப்பாங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சபையரப்பா இதுதான் அப்பா சொன்னதை கேட்பாங்க, தவிர சபையரப்பா சொன்னால் அப்பா கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை இல்லைன்னா அப்பா தான் தலையிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு சொல்லுவாங்க. எங்கே இது தீ எரியுது, நான் தண்ணியை ஊற்றி அணைச்சிக்கிட்டே வரேன், நீங்கள் மறுபடியும் தீயை பற்ற வச்சு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே தனியாக இருந்தது. அப்பா வந்து ஊழியத்தில் ரொம்ப இன்வால்வு தான். அந்த எஸ்டேட்டில் ரொம்ப பேர் அங்கேயே தங்கி இருக்க மாட்டாங்க, ஃபேமிலியாக இருப்பாங்க, பிரச்சனை இருக்கும். ஆனால் அப்போ தனியாக இருக்கிறதுனால நல்லா நேராக இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க தான் ட்ரெஸ்ஸராக இருப்பாங்க. ஒரு நாளும் ஒரு 10 பைசா கூட எதுவும் இருக்காது, குறையாமல் இருக்காது. கரெக்டாக இன்னைக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளெல்லாம் இவங்களாம் பேசினா ஒரு கொடை வச்சுருப்பாங்க. கொடையை வச்சு அப்படியே இழுத்துருவாங்க, பேசக்கூடாது கோயிலில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா அங்கே அந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்புவாங்க. ஃபேக்ட்ரிக்கு அனுப்பும்போது அங்கேருந்து வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க, எங்கள் வீட்டுக்கு. அங்கே போங்க, டீமேக்கர் வீட்டுக்கு போங்க, அந்த சாப்பாடு கிடைக்கணும். அப்போ கரெக்டாக 5 இட்லி 5 இது லவரியாக அந்த சுருளாப்பன்னு சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் தோசை, கோதுமை தோசை இதெல்லாம் போட்டு வச்சா 5 விசிறுப்போம். அதை 5 போச்சு தட்டு போட்டு மூடி, அதுக்கப்புறம் கைகள் தண்ணி, அதுக்கப்புறம் டவல் இப்படி டவல் அந்த சேரில் போட்டுருப்போம். அங்கே கையை கழுவிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி கையை தொடச்சிட்டு வந்து படுத்துப்பாங்க. அப்புறம் 5 இட்லியில் 3 இட்லி எடுத்துப்பாங்க, இல்லாட்ட 2 இட்லி எடுத்துருவாங்க. 3 இட்லி அந்த ஊழியக்காரர் கொடுத்துருவாங்க. அவர் சாப்பிட்டுட்டு அவர் சந்தோஷமாக போயிடுவார். அப்படி சில ஊழியர்களும் கூட அவங்களுக்கு நல்லா இது வந்து பெரியவங்க நல்லா மதிப்பாங்க. பெரியவங்க செய்த போல தான் நம்ம செய்யணும். பெரியவங்க பணக்காராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு
அந்த நல்ல மரியாதையும் மதிப்பு கொடுத்து எல்லாரையும் வேலையை நடத்தினாங்க. எல்லா சொந்தக்கார வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி லீவ் எடுத்துகிட்டு சித்தப்பா வீடு, அத்தை வீடு, பாட்டி வீடு எல்லார் வீடையும் பார்த்துட்டு வருவாங்க. அப்படியே அவங்க ஊழியத்துலேயும் தன்னுடைய வாழ்க்கையிலையும் நல்லபடியாக இருந்ததுனால கத்தர் அவங்க நல்லபடியாக எடுத்துட்டாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களோட பாதையில் நம்மளும் நடக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை.